ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது பொள்ளாச்சி ஆனமலை ஜங்ஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் விட்டு ஒரு தெங்கந்தோப்பு அண்டு மாங்கத்தோப்பு அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிறேன், என்னோடய தமிழ் வந்துட்டு கொஞ்சம் மோசமாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மன்னிச்சுங்க, வேறு வழி இல்லை, நான் தமிழில் பேச போகிறேன். ஸோ இது மெயினாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப ப்ரையாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ், பஸ் ரூட்டோட ஃப்ரெண்டில் இருக்கேன். இது பார்த்திங்களா, இந்த பில்லர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரோட் ஃப்ரண்டேஜ் கிடைக்கிது, பஸ் ரூட்டோட ஃப்ரண்டேஜ் நமக்கு கிடைக்கிது. ஓகே, இது பொள்ளாச்சி டு செம்மனாம்பதி பஸ் ரூட், அந்த பஸ் ரூட்டு தான் இது தெரியுது. பொள்ளாச்சி டு செம்மனாம்பதி பஸ் ரூட் தான் நமக்கு தெரியுது. ஸோ அந்த பக்கம் தேக்க மரம் எல்லாம் நிற்குது பார்த்திங்களா, தேக்கு மரம். ஸோ அது வரைக்கும் அதோட பவுண்ட்ரி வருது. ரோட் சைடில் வந்துட்டு அவ்வளோ க்ளீன் பண்ணலை, செடியெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ கரெக்டாக இங்கேருந்து வியூ தெரியலை, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபுல் கேட்லேருந்து என்ட்ரி கூட பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ என்னென்ன இருக்குது, ஃபுல்லாக வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும், போராக இருக்கும், திட்டாதீங்க. நான் முதல்ல வேணால் வேலை சொல்லிக்கிறேன். இந்த ஏன்னா ரிக்வெஸ்ட் பண்ணுறது வேற ஒன்றும் இல்லை, நிறைய பேர் யூடியூப்பில் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நாம் என்ன பண்ண போகிறது, இது ஒரு ஓப்பன் வெல் இருக்குது, இதே மாதிரி இன்னொரு வெல்லு கூட இதே ப்ளாட்டில் இருக்குது, அதே மாதிரி 2 போர்வெல் இருக்குது. ஓகே, 2 போர்வெல்லும் இருக்குது, அதே மாதிரி 2 ஓப்பன் வெல்லும் இருக்குது. இதில் இப்போது கம்ப்ளீட்டாக ஒரு சின்னதாக ரோட்லேருந்து ஸ்லைட்டாக ஹைட்டாக தான் போயிட்டுருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான், சின்னதாக கொஞ்சம் ஹைட்டாக மேலே ஏறிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம ஜோன் சாரெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மலை முடிஞ்சு இன்னும் 2 பேரோட ப்ராப்பர்ட்டி முடிச்சு தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த மலை கீழே கிடையாது, அதுலேருந்து 2 ப்ராப்பர்ட்டி விட்டு தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது நம்ம கேட் வழி போகும்போது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து ரோடு பக்கமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரோட் ஃப்ரண்டேஜ் வந்துட்டு ஒரு 300 500 மீட்டர் பக்கத்தில் ரோட் ஃப்ரண்டேஜ் நமக்கு கிடைக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் மொத்தமாக. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக காலியான இடம், இந்த லெஃப்ட் சைடில் இந்த இருக்கிற இடம். இதுக்கப்புறம் அதை பார்த்திங்களா, நம்ம கார் நிற்குது, அங்கே தான் நம்ம ரோடு போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் காடு வெட்டி இருந்தேன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஓப்பன் வெல், நல்லா ஃபுல்லாக தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மண் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த நம்ம கார் நிற்குது பார்த்திங்களா, அங்கேருந்து நம்ம ரோட் ஃப்ரண்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் பஸ் ரூட்டு தான், சூப்பரான ரோடு இருக்குது. இதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரெண்டு ஹைலைட்டாக சொல்லலாம். ஒவ்வொரு மணி நேரத்துலேயும் இந்த ரூட்டில் பஸ்ஸு போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கேட், இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ட்ரி ஆகிற கேட்டு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க, நம்ம ஜஸ்ட் இது மறுபடியும் நம்ம ரோட்டில் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போது ஜஸ்ட்டு காரில் வந்து என்ட்ரி ஆகிட்டேன், எங்கேருந்து எந்த தூரம் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரோட் ஃப்ரண்டேஜ் கிடைக்கிது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும், ஸோ இங்கேருந்து என்ட்ரி ஆகிடுச்சின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரியுது, ஃபுல்லாக தெங்கந்தோப்பாக தெரியும், ஃபுல்லாக நாடன் தெங்கு, கேரளாவில் சொல்லணும் நாடன் தெங்கு. இதெல்லாம் இந்த பார்த்த தென்னந்தோப்பு தான். இப்போ இதில் ஃபஸ்ட்டில் டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 150க்கு மேலே தென்னை மரம் இருக்காங்க. அதே மாதிரி மேங்கோ ட்ரீ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கு மேலே மேங்கோ ட்ரீ இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை இங்கே அவங்களோட. ஸோ அதனால தான் மெயினாக அது கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இங்கே இந்த ரோடு பார்த்திங்கள, இந்த ரோடு நேராக டைரெக்டாக போயிடுச்சுன்னா ஒரு சின்ன வீடு வருது. ஃப்ரெண்ட்லெல்லாம் இஷ்டம் மாதிரி தென்னை மரம், அதே மாதிரி பின்னாடி சைடெல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா டோட்டலி. இப்போ அந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல தான் முதல்ல உள்ளே ஏறி பார்த்தோம். ஸோ அங்கே ஒரு ஓப்பன் வெல் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடு வருது, அந்த வீட்டுக்கு பின்னாடி சைட்லேயும் இன்னொரு ஓப்பன் வெல் இருக்குது. சரிங்களா, நல்லா ஃப்ளாட்டான லேண்டு தான், எந்த இடத்துலையும் அதிகமாக ஏற்றம் அதிகமாக இறக்கும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, ஃப்ளாட்டாக இருக்குது. அதே மாதிரி நல்ல மண், என்ன போட்டாலும் வரும். நல்லா மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எந்த கேத்தி வேணால் பண்ணலாம், எந்த விவசாயம் வேணால் பண்ணலாம். அது பண்ணுறதுக்கான செமையான பூமி. இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாச்சு அவங்களோடது, அது முடிச்சுட்டு வர்றாங்க, நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க அந்த தோப்புக்குள்ளே. அக்கா நானும் வீடியோவில் வர்றேன் சொல்லிகிட்டு இருந்தா, ஸோ அவங்களையும் போட்டோம் வீடியோவில்.
இங்கே பார்த்தா தெரியும், இந்த சைடில் உங்களுக்கு ஒரு பில்லர் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பில்லர், அந்த பில்லரெல்லாம் சேர்த்தா பவுண்ட்ரி வருது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வீடு தெரியுது, நம்ம கார் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கோம். நல்ல செமையான வியூ இருக்குங்க, பின்னாடியெல்லாம் மலை. இப்போ நம்ம இங்கேருந்து எடுக்கும்போது அவ்வளோ தெரியும், இந்த வீடு, அந்த மலை, இதெல்லாம் வியூ சூப்பராக இருக்குது. இங்கே 2 குழந்தைங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நமக்கு ஹாய் கொடுத்துறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க தங்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்கலாங்க. ஃப்ரெண்டில் நல்லா சிமெண்ட் போட்டு நல்ல ஒரு களம் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்டில், அந்த வீடோட ஃப்ரெண்டில் வருது. நம்ம லாஸ்ட்டில் அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம பின்னாடி போகிறோம். ஸோ இப்போ நம்ம தென்னந்தோப்பு பார்ப்போம். அதே மாதிரி இப்போ மேங்கோஸோட ட்ரீஸ் பார்த்துங்க. இது மொத்தமாக ஒரு பெரிய லெவலில் பின்னாடி கொஞ்சம் தென்னை மரங்கள்லாம் இருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தென்னை மரம் இருக்கான். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு இஷ்டம் மாதிரி ஒரு 300க்கு மேலே மேங்கோஸ் ட்ரீஸ் இருக்குது டோட்டல். இப்போ நம்ம தென்னை மரத்துக்கு பின்னாடியும் தெரியுது, இங்கேயும் தெரியுது. இப்போ இது நம்மளோட ஃபார்ம். பின்னாடி பார்த்தீங்களா மலையோட வியூ அப்படியே செம்மையாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, மண் செம்மையான மண், நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பொருந்தமான ப்ராப்பர்ட்டி தான் இது. டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஏக்கர் பக்கத்தில் வருது. டோட்டல் பேப்பர் பார்த்து எவ்வளோ இருக்கும்னு அளந்து முடிச்சு உங்களுக்கு வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு டோட்டலாக வாங்கணுன்னு வாங்கலாம், அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு போர்ஷனாக உங்களுக்கு கொடுக்கும். அது உங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஒன்று இல்லைன்னா ஒரு 5.5 ஏக்கர் ஒவ்வொரு 3-4 பேரோட பேரில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலாக. ஸோ அது அப்படி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டோட்டல் இது கொடுக்குறாங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஏக்கர்ஸ் டோட்டல் இருக்குது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் பேர் மரத்துக்கு இடையெல்லாம் அப்படியே செமையாக அந்த வந்த ஃபேமிலிஸ் எல்லாம் கொஞ்சம் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா லாஸ்ட் பில்லர்ஸ் போகிறது, அதாவது அதோட பவுண்ட்ரி வருது. அப்படியே இந்த மேங்கோ ட்ரீயோட காடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலி செம்மையாக இருக்குது. மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய, நான் ஃபுல்லாக நடந்து பார்த்துருக்கேன். உங்களுக்கு டீப்பாக அந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குன்னு முதல்ல சொன்னேன். மொத்த ஏரியா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மலையை பார்க்கும்போது, இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலை பக்கத்தில் தான் அந்த ப்ளாட் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அப்படி இல்லை, அந்த மலை முடிஞ்சு இன்னும் 2 தோப்பு முடிச்சு தான் நம்மளோட தோப்பு வருது. சரிங்களா? ஸோ அந்த மலைக்கு பக்கத்தில் இப்போ நம்ம தோப்பு பின்னாடி ஒரு இதோட தென்னை மரத்தோட இன்னொரு தோப்பு இருக்குது. அது நம்ம லாஸ்ட்டில் அந்த மூலையில் போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த லாஸ்ட் எண்டில் போகும்போது அது காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் அந்த 2 தோப்பு முடிச்சு தான் நம்ம தோப்புக்கிட்டே வருது. சரிங்களா? ஸோ மலை பக்கத்தில் கிடையாது, அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபுல் ஏரியா வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரோடு பக்கத்தில் பார்த்த அந்த ஏரியாவோட உள்ள என்ட்ரி ஆகி பார்த்தீங்கள, அந்த ஏரியாவோட மேல் போர்ஷன் வந்து கொஞ்சம் பாறை இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குன்னு லாஸ்ட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஏரியாவிலேருந்து டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வால்பாறை நம்ம கிட்டத்தட்ட 1.5 ஹவரில் போய் சேரலாம். அதே மாதிரி டைகர் ரிசார்ட் பரம்பிக்குளம் டைகர் ரிசார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர். அதே மாதிரி ஆலியார் டாம் ஒரு 45 மினிட்ஸ்குள்ளே எல்லாம் போய் சேரலாம். அதே மாதிரி மங்கி ஃபால்ஸ் அந்த டாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ். அதே மாதிரி டாப் ஸ்லிப்பு அது வந்துட்டு அதே மாதிரி 45 மினிட்ஸில் போயிடலாம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பரம்பிக்குளம் டைகர் ரிசார்ட் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 1 ஹவருக்குள்ளே அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமூர்த்தி ஹில்ஸ்லேயும் 1 ஹவரில் போயிடலாம். அதே மாதிரி மாசனி அம்மன் டெம்பிள் இருக்குல்ல, அது பக்கத்தில் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்குள்ளே நிறைய டெஸ்டினேஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துக்குமே சின்ன டிஸ்டன்ஸ் தான் இதோட டிஸ்டன்ஸில் வரப்போகுது. சரிங்களா? பாலக்காடு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா பார்டர் ரொம்ப பக்கம், கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு பாலக்காடு பார்டர் போய் சேருவீங்க. அதுதான் நான் பஸ் ரூட் சொன்ன மாதிரி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரெண்டில் பஸ் ரூட் போயிட்டுருக்கு, பொள்ளாச்சி டு செம்மனாம்பதி. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நியரஸ்ட்டாக உங்களுக்கு அங்கே போய் சேரலாம். சுள்ளியார் டேம் எல்லாம் பக்கத்தில் இருக்குது. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு பாலக்காட்டுக்கு போகிறதுக்கே உங்களுக்கு 1 ஹவர் தான் ஆகுது. அவ்வளோதான் தூரம் உங்களுக்கு வரும். சரிங்களா? இனி பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் போய் சேரலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவருக்குள்ளே கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போய் சேரலாம். ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 1.5 ஹவருக்குள்ளே அங்கேயும் போய் சேர்றதுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அவ்வளோதான் இருக்குது.
இனி பாலக்காடு கொல்லங்கோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவரில் கொல்லங்கோடில் போய் சேரலாம். இந்த மாதிரி எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ் நியரஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பாக்கி எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸ் விஷயங்கள்லாம் எடுத்திங்கன்னா அதுவும் ரொம்ப நியரஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நான் சொன்ன மாதிரி என்னோடய தமிழ் கொஞ்சம் கேவலமாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிங்க சரிங்களா. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்களா காடு, அதேமாதிரி கொஞ்சம் லேண்டெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளாட்டாக எல்லாமே ரொம்ப ஹைட்டாக இல்லை அப் அண்ட் டவுனாக எங்கேயுமே கிடையாது, ஃபுல் ஃப்ளாட்டாக உங்களுக்கு கிடைக்குது. இதில் உங்களுக்கு ஒரு 5.5 ஏக்கர் செப்பரேட்டாக கிடைக்கணும், இல்லை 3 ஏக்கர் செப்பரேட்டாக கிடைக்கணும், அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்து உங்களுக்கு கொடுக்க போகிற ஏரியா உங்களுக்கு பார்க்கலாம், அதுலேருந்து உங்களுக்கு எடுக்கலாம். ரோட் சைடாக இருந்துச்சுன்னா அதோட ப்ரைஸ் வைஸில் கிடைக்கும், உள் சைடாக இருந்துச்சுன்னா அதோட ப்ரைஸ் வைஸில். இப்போது இதுக்கு டோட்டலாக அவங்க சொல்லியிருக்கிற ரேட்டு சொல்லிடுச்சுன்னா பர் சென்ட் 65,000 சொல்லியிருக்காங்க, நெகோஷியபிள் தான். ஸோ ரேட்டு இன்னும் சொல்லலைன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. பர் சென்ட் டோட்டலாக எடுக்கிறவங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கிற ரேட்டு 65,000 சொல்லியிருக்காங்க, அது நெகோஷியபிள். வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வாங்கிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேசி முடிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களே ஃபுல் ஃப்ளாட் ஏரியா எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். ஃபுல் அந்த சைடு மலை தெரியுது, இந்த சைடு ஃபுல்லாக நம்ம தோட்டம் தெரியுது, இதுக்கு பின்னாடி வேறு தோட்டம் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பார்க்கலாம். நம்ம மொத்தமாக எல்லா ஏரியாவும் நடந்து பார்க்க முடியல, இருந்தாலும் அந்த வண்டி போகிற ரூட்டில் போய் முடிகிற அளவுக்கு வீடியோவில் எடுத்திருக்கேன், என்னால் முடிகிற அளவுக்கு நடந்திருக்கேன் சரிங்களா. ஸோ பார்க்க முடியாது, சொன்ன மாதிரியே 300 மேலே இந்த மேங்கோஸ் ட்ரீஸ் இருக்குது. ஓகே, எல்லாமே ஃப்ளாட், நல்ல மண்ணுங்க. மண்ணை பார்த்தீங்கன்னா செம்மண்ணுன்னு சொல்லணும்ல, அந்த மண் நல்ல மண் தான் இருக்குது. அதே மாதிரி என்ன போட்டாலும் இப்போ இதுக்குள்ளே அவங்க முதல்ல அந்த தேனீச்சை பண்ணுறோம்ல, அந்த ஹனிபி வச்சுட்டும் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே பண்ண முடியும். நம்ம இந்த மாவட்டம் இருக்கிறது இஷ்ட மாதிரி இடம் வேறையும் காலியாக இருக்குது, எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு என்னென்ன விவசாயம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அதுக்குள்ளே பண்ணுறதுக்கு நல்ல மண் இருக்குது. இதில் இருக்கிற மேங்கோஸை பற்றி சொல்ல விட்டேன். அல்ஃபோன்சா மேங்கோஸ் தான் அதுக்குள்ளே இருக்கிறது. கம்ப்ளீட்டாக வந்துட்டு எபோவ் 10 இயர்ஸ் ஓல்டு தான் எல்லாமே, எல்லா மரமும் வந்துட்டு எபோவ் 10 இயர்ஸ் ஓல்டு இருக்குது. எல்லாமே வந்துட்டு அல்ஃபோன்சா மேங்கோஸ் தான், அல்ஃபோன்சா மேங்கோஸ் சொல்லல, அதுதான் கம்ப்ளீட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க பண்ணிட்டு இருக்க டைமில் எல்லாம் இப்போ கிடச்சிட்டு இருக்க அவங்களோட வருமானம் சொல்லிடுச்சுன்னா இயர்லி ஒரு 15 lakhs மேங்கோஸ்லேருந்தும் அந்த கொக்கனட் ட்ரீஸ்லேருந்தும் பார்த்து உங்களுக்கு 15 lakhs இயர்லி அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருந்துச்சு. இது பார்த்தீங்களா பக்கத்தில் இருக்கிறது காலியான இடம், அப்படியே ஃப்ளாட்டாக கிடைக்கும். இதே மண் தான் இந்த பக்கத்தில் இருக்குது. இப்போ மரம் இருக்குன்னு நமக்கு தெரியலை. இப்போது நான் சொன்ன இந்த கேத்திக்கு பின்னாடி சைடு இந்த ஃபார்ம் பின்னாடி பார்த்தீங்களா அங்கே கோகனட் ட்ரீஸ் பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியும் முடிச்சு அது பின்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அது முடிச்சு தான் நமக்கு மலை வருது. அப்போ 2 ப்ராப்பர்ட்டிஸ் முடிச்சு தான் வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபென்சிங் இந்த சைடு வருது. நம்ம இப்போ சுற்றி இந்த பக்கம் வந்துட்டோம். இனி நம்ம முன்னாடி சைடு அப்படியே திரும்பி நம்ம எங்கே வீடு இருந்தாச்சோ அந்த சைடு நம்ம அப்படியே போயிடலாம். ஓகேங்களா. இது நம்ம மொத்தமாக மேங்கோஸோட ஏஜ் நான் சொன்னேன் 10 இயர்ஸ் எபோவ் இருக்கும். அவங்க சொன்ன வச்சு பார்க்கும்போது 10 இயர்ஸ் எபோவ் தான் அந்த மேங்கோஸோட ஏஜ், மேங்கோஸ் ட்ரீஸோட ஏஜ் எல்லாம் இருக்குது. எல்லாமே அல்ஃபோன்ஸ் தான். இப்போது நம்ம இதோட ஃப்ரண்ட் ஏரியா சுற்றி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்தது கூட கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப லெங்க்த்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவோட கொஞ்சம் லெங்க்த்தெல்லாம் கட் பண்ணியிருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் உங்களுக்கு பாறை இடம்லாம் தெரியும். இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் அங்கே நிற்கிறது தெரியுது சரிங்களா. ஸோ நம்ம இந்த ரவுண்ட் அடித்து இந்த பக்கம் வந்துட்டோம். அங்கேருந்து ஏறி மொத்தமாக ரவுண்ட் போட்டு நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் பாறை இருக்குது. நம்ம ஃப்ரண்டில் ரோட் பக்கம் நம்ம பார்த்த ஏரியா பார்த்தீங்களா, அங்கேருந்து அதோட லாஸ்ட் எண்ட் அங்கே இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஏரியா தான் இது வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அந்த ரோட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொஞ்சம் ஏரியா மட்டும் இது மொத்தமாக ஃப்ளாட்டாக, இங்கே எந்த மரம் அவங்க வைக்கலை. இதை பார்த்தீங்களா. ஸோ அந்த சைடு காடு பிடிச்சிருக்கு இல்லைன்னா அந்த சைடில் ரோடு தெரியும். இப்போ நம்ம பார்த்தா தெரியும் அது பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா. ஸோ பஸ்ஸு போகுது அந்த ரோடு. நம்ம அங்கே தான் ஃபஸ்ட்டு இருந்தோம், அந்த பஸ் போகிற எண்டுலேருந்து தான் வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம சுற்றி இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் இடம் மட்டும்தான் பாறை இருக்குது. இந்த ஏரியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ரோட் பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரியா வேணும்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு 2.5 ஏக்கரோ இல்லைன்னா 3 ஏக்கரோ இந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி வேணால் எடுத்துக்கலாம், இல்லை டோட்டலாகவும் எடுத்துக்கலாம்.
இல்லை உங்களுக்கு பின்னாடி அந்த மேங்கோஸ் ட்ரீ இருக்கிற அந்த ஏரியா வேணும்னு சொல்லிச்சுன்னா அங்கே உங்களுக்கு 5.5 ஏக்கர் அங்கே எடுத்துக்கலாம். ஸோ அங்கே வண்டி போகுது பார்த்தீங்களா, ஓட்டோலாம் நிற்குது பார்த்தீங்க, அதுதான் பஸ் ரூட். ஸோ அங்கேருந்து நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். ஸோ திரும்பி நம்ம இன்னும் ஒரு ஓப்பன் வெல் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அது நம்ம பார்க்க போகலாம். இங்கேருந்து திரும்பி அந்த பக்கம் போகலாம். இதில் வந்துட்டு 2 போர்வெல் இருக்குது, 2 ஓப்பன் வெல் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்களா, நம்ம கார் அங்கே நிற்க தெரியுது, அங்கே தான் வீடு இருக்குது. ஸோ நம்ம திரும்பி இப்போ அவர் நமக்கு அந்த ரூட்டு காமிக்கிறதுக்காக வந்திருக்காரு, அஜய் சார். ஸோ அவர் தான் இந்த தோப்பு இப்போ பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ அவர் பின்னாடி நம்ம போயிடலாம். இப்போ இந்த ஏரியா வரும்போது அந்த வண்டி போகிற ரூட்டு கிடையாது, அப்படியே அவர் காட்டுக்குள்ளே அப்படியே ஏறி போயிடுது. இப்போ இந்த பக்கம் வீட்டு பின்னாடி நம்ம ஒரு தென்னந்தோப்பு பார்த்தோம், கொஞ்சம் தெங்கல்லாம் இருக்கிறத ஏரியா நம்ம பார்த்துருந்தாச்சு. அது பக்கத்தில் தான். அப்போ சென்டரில் இந்த மொத்தம் பிளாட்டோட சென்டரில் ஒரு ஓப்பன் வெல்ல கூட இருக்குது. இப்போ இதுதான் அவங்க சொன்னால் ஓப்பன் வெல், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அங்கே வந்து பார்த்தோம், இங்கே 2வது ஒன்று, சரிங்களா. ஸோ இதுதான் இன்னொரு ஓப்பன் வெல். இது மேலேருந்து அவ்வளோ கிளியராக இல்லை, நம்ம கீழே இறங்கிட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு, தண்ணி இருக்கா இல்லையா. ஸோ இங்கே தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் நம்ம ஒரு ஓப்பன் வெல் அங்கே பார்த்தோம், ரொம்ப நல்லா ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. இதுலேயும் பார்த்துங்க ரொம்ப ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஸோ 2 ஓப்பன் வெல் இருக்குது, 2 போர்வெல் இருக்குது. அது இல்லாமல் இங்கே நமக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 5.5 HP கனெக்ஷன், அதே மாதிரி 7.5 HP கனெக்ஷன். இது ரெண்டுமே அக்ரி விவசாயம் பண்ணுறதுக்காக ஃப்ரீ கனெக்ஷன் இருக்குது இதுக்குள்ளே, சரிங்களா. ஸோ ஆனமலை டவுன்லேருந்து நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் வந்து சேர்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. கோயம்புத்தூர்லேருந்து சீக்கிரமாக வரலாம், பாலக்காடுலேருந்து சீக்கிரமாக வரலாம். அதே மாதிரி நல்ல ஃப்ளாட்டான ஒரு ஏரியா. ரோட் சைட்லேருந்து பார்க்கும்போது சின்னதாக ஒரு ஹைட் மட்டும்தான் இருக்குது. மொத்தமாக உள்ள ஏரி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்கள், சூப்பர் வியூ. இது எப்படி வேணால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபார்மாக மாற்றிக்கலாம். என்னென்ன நீ திங்க் பண்ணுறது, ஒரு மைண்டில் பிஸ்னஸ் மைண்டில் என்னென்ன திங்க் பண்ணுறது, எது வேணால் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான லேண்ட், நல்ல மண் இருக்குது. ஒரு வீடு இருக்குது, வீட்டுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்கலைங்க. ஸோ இதுதான் டோட்டல் ப்ராப்பர்ட்டி. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதோட ரேட் அவங்க சொல்லியிருக்கிறது 65,000 per cent சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்துங்க. டோட்டல் இருக்கிறது வந்துட்டு இதோ கடிக்க வர்றான்ப்பா, அவங்க தடுத்ததுனால ஓகே, இல்லைன்னா பிச்சு உதறிப்பாங்க. எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஃப்ரெண்டில் பார்த்தீங்களா, வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு இது போட்டிருக்காங்க, சிமெண்ட் போட்டு செம்ம ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட இந்த பக்கத்தில் பார்க்கும்போது அந்த ஏரியா பார்த்துங்க, வீடு, மரங்க, அந்த பின்னாடி மலை எல்லாம் பார்க்கும்போது செம்மையான ஒரு வியூ. இப்போ நம்ம திரும்பி போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டியோட ஏரியா சொல்லிட்டேன், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்க நம்பரில் கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய தமிழை இது வரைக்கும் கேட்டு சகித்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ நம்ம திரும்பி போயிட்டுருக்கோம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இப்போ இது பக்கத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வால்பாறை டைகர் ரிசர்வ் பரம்பிக்குளம் இருக்குது. அதே மாதிரி ஆலியார் டேம் பக்கத்தில் இருக்குது, மங்கி ஃபால்ஸ் இருக்குது, டாப் ஸ்லிப்ஸ் இருக்குது, ஆனமலை டைகர் ரிசர்வ் சென்டர் இருக்குது. அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ், திருமூர்த்தி ஹில்ஸு, மாசனி அம்மன் டெம்பிள், 0 பாயிண்ட் செக் டேம், காக்கா கோத்திப்பாறை எல்லாம் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ்குள்ளே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் வருது. ஆலுவா ஹாஸ்பிட்டல் இருக்குது. காலேஜ் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கம் 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளே நியர் பொள்ளாச்சியில் எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி ஸ்கூல் வந்துட்டு 8 கிலோமீட்டர்ஸில் வருது. இப்போ எல்லா விதமான உங்களுக்கு என்னென்ன சுவிதா இருக்கோ எல்லாமே இருக்கிற சூப்பரான ஃபார்ம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கொடுத்துருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இதே மாதிரி விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கு இருந்துச்சுன்னா, வீடாக இருந்தாலும் இடம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம அதுக்கான ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் உங்களோட சப்போர்ட் தான் நம்மளோட சக்ஸஸ். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தடவை பார்க்குறீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டன் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னும் சூப்பரான வீடியோட உங்ககிட்ட வர்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பபாய் அண்ட் லவ் யூ.